என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரஜினி சார் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இட்ஸ் நாட் ரஜினி சார் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை. ஹவு ஐ சி ஹிம், ஹவு ஐ லைக் டிம் அப்படிங்கிறதுல தான் எடுக்கணும்னு நினச்சேன். சார் ஸ்டார் படம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக பர்டனாக இருக்காது. நம்ம மோர் ஆஃப் லைக்கபிலிட்டி பொறுத்து தான். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்துட்டு மாஸ் படங்கள்லாம் பிடிக்கும் பர்சனலாக. ஸோ வென் ஐ ரைட் ஆஸ் ஐ டோல்ட் ஐ வாஸ் திங்கிங் ஸோ அதனால தான் அது திரும்ப திரும்ப வித்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். பட் அதை அப்படி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சி இல்ல, பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆல்சோ டு மேக் ஷூர் தட் பிரதீப் டசன்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு இமிடேஷனா மட்டும் இல்லாம இருக்கிறது அது எனக்குள்ள இருக்கு சார். அது வந்துட்டு எப்படின்னா இட்ஸ் நாட் அ சீப் இமிடேஷனா பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நான் வந்துட்டு என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரஜினி சார் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இட்ஸ் நாட் ரஜினி சார் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை. ஹவு ஐ சி ஹிம், ஹவு ஐ லைக் டிம் அப்படிங்கிறதுல தான் எடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் தென் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்டார் ஃபிலிம்ஸ் மாஸ் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும்னா எனக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. ஏன்னா வென் வி ஆர் மேக்கிங் ஃபிலிம் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அந்த ப்ராசஸை. எனக்கு இதுன்னு அவரும் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் சில டைம், ப்ரோ இப்படி பண்ணிக்கலாம், இது இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ டைலாக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாசாக சொல்லிட்டு நடந்துவாங்க. எனக்கு அந்த நடக்கிற ஷாட் எடுக்கிறதுக்கு பிடிக்கும், பஞ்ச் டைலாக்ஸ் பிடிக்கும். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ப்ரெஷராக இருக்காது.